பாகிஸ்தானுடன் இந்தியா நடத்தும் ராஜதந்திர கிரிக்கெட் என்னங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் தீவிரவாதத்தை தூண்டி விடுறது, ஆயுதங்களை கொடுத்து தீவிரவாதிகளை இந்தியாவுக்குள்ள ஊடுருவு செய்து அப்பாவி மக்களையும் இராணுவத்தினரையும் கொலை பண்ணுறது அப்படின்னு பாகிஸ்தான் செய்யக்கூடிய அட்டுழியங்கள் ஓய்ந்தபாடு இல்லை. இதனால் பாகிஸ்தானுடனான அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் உறவுகளையும் இந்தியா முறிச்சுக்கிட்டாங்க. காஷ்மீர் பற்றி பேசணும் அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பற்றி மட்டுமே பேசலாம் அப்படின்னு பாகிஸ்தானிடம் இந்தியா திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுத்து வந்த அமெரிக்காவும் சீனாவும் கூட ஏறக்குறைய பாகிஸ்தான் ஒரு நம்பகமான நாடு இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து பின்வாங்கிட்டாங்க. இஸ்லாம் அப்படிங்கிற போர்வையில் இஸ்லாமிய நாடுகளை அணுகிய போதும் பாகிஸ்தானுடைய நேர்மையின்மையால் அந்த நாடுகளும் பாகிஸ்தானை ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதனால் ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் பொருளாதாரத்தில் நலிந்து போயிட்டாங்க. மக்கள் வாழ்க்கை தரம் நாளுக்கு நாள் மோசமாகிட்டு வருது. விண்ணை முட்டும் விலைவாசி, பணவீக்கத்தால் மக்கள் அவதிப்பட்டு வராங்க. இப்படிப்பட்ட நிலையிலையும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை ஆதரிப்பதை நிறுத்தியதாக தெரியல. அமர்நாத்திற்கு ஆன்மீக பயணம் சென்ற அப்பாவி மக்களை கொலை செய்தது, பிஞ்சு குழந்தைகளை கூட கொன்றது, இராணுவ வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்துவது அப்படின்னு தீவிரவாதிகள் தொடர் தாக்குதல் நடத்திட்டு வராங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடா நகரிலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அடர்ந்த வனப்பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் நம்முடைய இராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தி 4 பேரை கொண்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு திருந்தாத ரவுடி போல செயல்படக்கூடிய ஒரு நாட்டுடன் எப்படி உறவுகளை பேண முடியும், பேச்சுவார்த்தைகள் நடத்த முடியும்? இருந்தாலும் இந்தியா சிந்து நதியில் பாகிஸ்தானுக்கு சேர வேண்டிய தண்ணீரை முறைப்படி வழங்கி வராங்க. நம்முடைய சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய கர்நாடக காங்கிரஸ் அரசு தான் தமிழகத்திற்கு காவிரி தண்ணீரை தர மறுக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் பாகிஸ்தானில் கிரிக்கெட் போட்டி நடந்தால் அங்கு போயிட்டு விளையாட முடியாது அப்படின்னு இந்திய கிரிக்கெட் வாரியம் சொல்லியிருப்பது நியாயமானது தான். எத்தனை அட்டூழியங்கள் பண்ணாலும் பாகிஸ்தான் மண்ணுக்கு நமது கிரிக்கெட் வீரர்களை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிற சில பேரும் இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு போய் விளையாடணும் இந்தியா அப்படின்னு சொல்கிற சில பேர் இருக்காங்க. அவங்க இந்தியா மீது தாக்குதல் நடத்தப்படுவதை ரசிப்பவர்களாக தான் இருக்க முடியும். வெளிநாட்டு சதியும் இதில் இருக்குது. விளையாட்டு அப்படிங்கிறதே நல்லுறவை வளர்க்கத்தான். ஆனால் தீவிரவாதிகளை ஏவி தாக்குதல் நடத்துவதை நிறுத்தவே முடியாது அப்படின்னு அட்டுழியம் செய்யும் பாகிஸ்தானை ஒரு நாடாக கூட மதிக்கவே முடியாத நிலையில் எப்படி அங்கே போயிட்டு விளையாட முடியும் சொல்லுங்கள்? இப்போது 2025 சாம்பியன் டிராஃபி கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தான் நாட்டில் நடக்கிறதுக்கு அதற்கான ஏற்பாடுகளை அந்த நாட்டினுடைய கிரிக்கெட் அமைப்பு செஞ்சுட்டு வரக்கூடிய நிலையில் இந்திய அணியை பாகிஸ்தானுக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு பிசிசிஐ மறைமுகமாக அழுத்தம் கொடுக்க தொடங்கியிருக்காங்க. இன்னும் 8 மாதங்களில் சாம்பியன் டிராஃபி ஒரு நாள் கிரிக்கெட் தொடர் தொடங்க இருக்கும் நிலையில் அதற்கான உத்தேச அட்டவணையை பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த உத்தேச அட்டவணையை ஒவ்வொரு கிரிக்கெட் அணிக்கும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அனுப்பி ஒப்புதல் கேட்டாங்க. பாகிஸ்தான் நாட்டில் இந்திய அணி ஆடும் போட்டிகளுக்கான அட்டவணையை பிசிசிஐ ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய அரசு இந்திய கிரிக்கெட் அணியை பாகிஸ்தானுக்கு அனுப்ப ஒப்புக்கொள்ளாது அப்படிங்கிறதால இந்தியா ஆடக்கூடிய போட்டிகளை மட்டும் துபாயில் நடத்தணும் அப்படின்னு பிசிசிஐ அழுத்தம் கொடுத்து வராங்க. ஒருவேளை இந்திய அணி பாகிஸ்தான் நடக்கக்கூடிய சாம்பியன் டிராஃபி தொடரில் இருந்து விலக முடிவு பண்ணாங்கன்னா அதனால் அந்த தொடருக்கு பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படும். அப்படிங்கிறதால பிசிசிஐ என்ன கேட்குறாங்களோ அதை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி அப்படியே செய்து கொடுப்பதை தவிர வேறு வழியே கிடையாது. ஆனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்போ கொந்தளிக்கிறாங்க. ஏற்கனவே பாகிஸ்தானில் நடைபெற வேண்டிய 2023 ஆசிய கோப்பையை பிரித்து இலங்கையில் பாதி போட்டிகள் நடத்தியதால் தங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டது. என்ன நடந்தாலும் 2025 சாம்பியன் டிராஃபி தொடர் பாகிஸ்தானில் தான் நடக்கணும் அப்படின்னு பாகிஸ்தான் நாடு கொந்தளிக்கிறாங்க. இந்திய அரசு இந்திய அணியை பாகிஸ்தான் அனுப்பலை அப்படிங்கிறத பிசிசிஐ தான் சொல்லுது. அவங்க அந்த காரணத்துக்காக வர மறுத்தால் இந்திய அரசு எழுத்துப்பூர்வமாக அளித்த கடிதத்தை எங்களுக்கு கொடுக்கணும், அதன் பின்னரே நாங்கள் இதை பற்றி முடிவு செய்வோம். குறைந்தது 6 மாதங்களுக்கு முன்பாவது இந்திய அணி தங்கள் நிலையை எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு பாகிஸ்தான் கிரிக்கெட் அதிகாரி ஒருத்தர் பேட்டியில் சொல்லியிருக்காரு. இந்திய கிரிக்கெட் அணி பாகிஸ்தானுக்கு வர முடியாது அப்படின்னு பிசிசிஐ அறிவித்து விட்ட பிறகு இந்திய அரசு கடிதம் தர வேண்டிய அவசியமே கிடையாது. துபாயை தான் இந்தியா பாகிஸ்தானுக்கு மாற்றாக தேர்வு செஞ்சுருக்காங்க. அதனால் பாகிஸ்தான் நாடு இஸ்லாமிய பேனர் தூக்கிக்கிட்டு போக முடியாது.
ஏற்கனவே இஸ்லாமிய நாடுகள் பாகிஸ்தானை ஒரு நாடாகவே மதிப்பதில்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.